வணக்கம். ஜவைஜக் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்தித்து ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். 2026 சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும். தனியாக நின்றாலும் ஒன்றும் வராது, ஒரு சீட்டு கூட வராது. அது மேலிடம் பாஜகவுக்கு தெரிந்த ஒரு உண்மை. அதனால யார்கிட்ட கூட்டணிக்கு போறது? திமுக கட்டாயம் வராது. அது எதிர்ப்பு வாதத்தையே செய்து கொண்டிருப்பதனால, மற்றபடி அவங்களுடைய கொள்கை தனிப்பட்ட நிலை. தேசிய கட்சியோட கூட்டணி வைக்கிறது பெருசில்லை. இங்க அவர்கள் அதிகாரம் பண்ணிவிடக்கூடாதுங்கிறதுல எந்த கட்சி ஆண்டு கொண்டிருக்கிறதோ அந்த கட்சி ரொம்ப உஷாரா இருப்பாங்க. அதுல திமுக ரொம்ப ரொம்ப உஷாரா இருப்பாங்க. காங்கிரஸ் வகையில் கூட இத்தனை சீட்டு தான், இவ்வளவுதான், ஆமா இஷ்டம் இருந்தா இரு, இல்லாட்டி போயிட்டே இரு அப்படிங்கிற அடிப்படையில தான் இன்னைக்கு வரைக்கும் ஒப்பந்தம். அதன் அடிப்படையில் தான் காங்கிரஸ்காரங்களும் கேட்பாங்க, இத்தனை சீட்டு அத்தனை சீட்டுப்பாங்க. அப்புறம் அவங்க குறைப்பாங்க. ஏத்துன மாதிரி சரித்திரம் கிடையாது, குறைப்பாங்க. குறைக்கக்கூடிய சமயத்தை அதையும் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் ஒத்துக்கிட்டு போய்தான் ஆகணும். ஏன்னா அவங்க ஆளுங்கட்சி தமிழகத்தில் அதிக பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி திமுக கழகம். அதன் அடிப்படை அதனால பாஜகவுக்குலாம் திமுகவோட கூட்டணிக்கு வேலையே கிடையாது. அந்த பேச்சுக்கு இடமே கிடையாது. அடுத்தது பார்க்கக்கூடிய சமயத்தை அடுத்தபடியான ஒரு பெரிய கட்சி அப்படின்னா பாமகவை சொல்லலாம். அது சுக்குநூறா சிதைந்து கிடைக்கிறது. அவங்க கூட்டணி இருந்துட்டு இருக்கிறாங்க. பட் இருந்தாலுமே கூட மிகப்பெரிய ஒரு தோல்வியின் வெளிப்பாடு. பாஜக என்ன எதிர்பார்த்ததோ அதை பாமக கொடுக்கவில்லை. இதுதான் ஒரு விஷயம். தேமுதிகலாம் அதிமுகவோட கூட்டணி இன்னைக்கு ராஜ்யசபா சீட்டு சம்பந்தப்பட்ட வகையில் மிகப்பெரிய ஒரு விரிசல் ஏற்பட்டாச்சு. ஆமா, அடுத்து எப்படி அதிமுக கூட்டணி வைத்துக் கொள்வதா அல்ல திமுகவோடு சென்று விடுவதா அப்படிங்கிறத இன்னைக்கு 2 நிலைப்பாடா இருக்காங்க தேமுதிக. அப்புறம் மற்றதெல்லாம் உதிரி கட்சிகள் தான். ஜி.கே. வாசன்லாம் ஒரு கட்சினே சொல்ல முடியாது. அடுத்த மிகப்பெரிய ஒரு கட்சி அப்படின்னா திராவிட கட்சினா அதிமுக தான். அதனோடு எப்படியெல்லாம் கூட்டணி வைப்பதற்கு நாம் செயல்பட வேண்டும், அதற்கு தகுந்த ஒரு ட்ராக் போடணும் அப்படிங்கிறதுல இன்னைக்கு பாஜக ரொம்ப 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 தீவிரமாக செயல்பட்டு இருக்காங்க. நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வைத்துக் கொள்ள முடியாத ஒரு சூழல். காரணம் அண்ணாமலை எம்ஜிஆரை தரக்குறைவாக பேசினார், மற்றபடி ஜெயலலிதாவை தரக்குறைவாக பேசினார், அண்ணாவை தரக்குறைவாக பேசினார்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டைலு. அப்புறம் இவங்ககிட்ட இருந்தா அப்படின்னா சிறுபான்மை ஓட்டு கிடைக்காதுங்கிறது தான் உண்மையான அடிப்படை, எடப்பாடியுடைய அதிமுக அடிப்படை. இதை வச்சு அவங்க என்ன பண்ணாங்க, டக்குன்னு அண்ணாமலை எம்ஜிஆர் இப்படி பேசினாரு, அண்ணாமலை ஜெயலலிதா இப்படி பேசினாரு, மக்கள்லாம் வெறுமை நினைச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு கண்டன தீர்மானத்தை நிறைவேற்றி மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அது சம்பந்தப்பட்ட வகையில் மத்திய பாஜகவை நடவடிக்கை எடுங்கன்னு சொன்னாங்க. அதுவும் ஒன்றும் கிடையாது. அப்படி விட்டாங்க. நீங்க விட்டா நாங்களே விட்டுருவோம், முடிஞ்சு போச்சு. அப்படிங்கிறப்ப நாடாளுமன்றத்தில் சரியான அடி. நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு சரியான அடி, அதிமுக சரியான அடி. முடிஞ்சு போச்சு. அப்புறம் அடுத்தடுத்து பலவிதமான இடைத்தேர்தல்கள் வாய்ப்பே கிடையாது. அதிமுக வாய்ப்பு கிடையாது, பாஜக வாய்ப்பு, எல்லாமே தேர்தலை புறக்கணித்த ஒரு முதுகு புறம் காட்டி ஓடிய ஒரு சூழல் தான். அப்ப திமுக தான் அங்கே உட்கார்ந்துருந்தது. இன்னைக்கு எப்படியாவது இப்படிப்பட்ட நிலைமைகளை மாற்ற வேண்டும் சொல்லிவிட்டு அமித்ஷா என்ன பண்ணியிருக்காரு, கான்ஃபரன்ஸ் காலில் அண்ணாமலைகிட்ட பேசியிருக்காரு. ஏன்னா இது ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு வார்த்தை விட்டுட்டார் அண்ணாமலை. இப்படியே அந்த வார்த்தையை விட்டே தான் தன்னைத்தானே நுணலும் தன் வாயால் கிடும். என்ன அப்படின்னா, பாஜகவோடு கூட்டணி வைத்துக் கொள்வதற்காக சில கட்சிகள் துடித்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமா ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. இது எடப்பாடி காதில் விழுந்த உடனே சரி இந்த மாதிரிலாம் பேசக்கூடிய சமயத்தில் மீண்டும் என்ன இருக்கு அப்படின்னா ஒரு தூது அங்கே போயிருக்கு. போன உடனே அமித்ஷா போனை போட்டார் அண்ணாமலைகிட்ட. கான்ஃபரன்ஸ் காலிலே பேசிட்டார். எடப்பாடிக்கும் அறிவுரை, மற்றபடி அண்ணாமலைக்கும் விஷயம். எப்பா இதுதான் கடைசி சான்ஸ் உனக்கு, இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டே இருக்காரு. அதிமுக கூட்டணி வைக்கக்கூடிய நிலைமை நிறைய நெருங்கிட்டு இருக்கு. அதை போட்டு நீ வாட்டுக்கு ஏதாவது வாயை விட்டு உட்காந்துட்டு இருக்கிற, இதான் உனக்கு கடைசி சான்ஸ், இல்லாட்டி பதவியை பிடுங்கிடுவோம். இப்பவும் பதவியை பிடுங்கக்கூடிய ஒரு சூழலாக இருந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் அது 2026
சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னால் பிடுங்கப்படுமா, முன்னாலே பிடுங்கப்படுமாங்க 2 விதமான கோட்பாடு இருந்துட்டு இருக்கு. அதனால வந்து நீ அமைதியாக இருந்துக்க, எந்த ஒரு வார்த்தையும் விடாத. நீ வாட்டி பேசிக்கிட்டே போன அப்படின்னா இப்போ சமீபத்தில் தான் அப்படி பேசினேன், அதுக்கு தான் ஒரு சமாதானத்தை போட்டு வச்சாலும் அவங்க வரல. மீண்டும் பேசிக்கிட்டே இருந்தால் எப்படி வருவாங்க அப்படின்னு கான்ஃபரன்ஸுக்காலே பேசியிருக்காரு அமித்ஷா. பேசக்கூடிய சமயத்தில் இன்னைக்கு வந்து அண்ணாமலை வந்து திருந்தி விட்டார் அப்படிங்கிற ஒரு சூழல். ஆமாம், இந்த ஒரு வாரம் 10 நாளாக அண்ணன் எடப்பாடி அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாரு அண்ணாமலை. ஆமாம், அமித்ஷா போட்ட மிகப்பெரிய ஒரு வேட்டு அண்ணன் எடப்பாடி அப்படிங்கிற மாதிரி. சமீபத்தில் ஒரு கல்யாண திருமண விழாவில் சீமானையும் பார்த்தாச்சு. அண்ணையை விட்டுறாதீங்க, ஆமாம், ரொம்ப ஸ்ட்ராங்காக போராடிக்கிட்டே இருங்க, கடைசி வரைக்கும் போராடுங்க. இந்த மாதிரிலாம் ஒரு கூட்டணி. சீமானை பொறுத்த வரைக்கும் கூட்டணிக்கு வரமாட்டோம், நாங்கள் தனித்து தான் நிற்போங்கிற கான்செப்ட் இருந்தாலும் பெரியாரிய எதிர்ப்புவாதத்தில் பாஜக அவருக்கு ஒரு நிலைப்பாடு. அது இன்னைக்கு தவறான ஒரு கருத்தாக போயிட்டு இருக்கு. பாஜகவுடைய பி டீம் சீமான் அப்படிங்கிற ஒரு சூழல் அது வந்து அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு உண்மையாக தெரியுமா? ஏன்னா கூட்டணிங்கிற கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தில் தான் அப்படி ஒரு நிலைப்பாடு வரும். ஆனால் பலவிதமாக பார்க்கக்கூடிய சமயத்தில் சீமான் வந்து பாஜகவுக்கு பி டீம் அப்படிங்கிற ஒரு சூழல் தெரியுது. ஆனால் நேரடியாக பார்த்த வகையில் இவர் தான் சொல்கிறார் அண்ணாமலை, அன்னையை விட்டுறாதீங்க, உங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க, யார் என்ன சொன்னாலும் கண்டினியூவாக பண்ணிட்டு தொடர்ந்து விட்டுறாதீங்க, தொடர்ந்துக்கிட்டே இருக்கீங்கன்னு சொல்லக்கூடிய சமயத்தில் ஒருவேளை சொல்வதெல்லாம் உண்மையாக இருக்காது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு தெரியுது கட்டாயமா. ஆனால் இது மட்டும் கன்ஃபார்ம், அதிமுகவோடு பாஜக கூட்டணி அப்படிங்கிறது ரொம்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதாவது உறவினர் வகையில் ஈடியை விட்டாங்க பாஜக, அதிலே வந்து எடப்பாடி அசந்து போயிட்டாரு. அங்கேருந்து போன் வந்துருக்கு இல்லையா, அசந்து போயிட்டாரு. அப்படிங்கிற சமயத்தை கட்டாயமா இவனுக்கு வந்து கூட்டணி வைக்கிற நம்மளே வேட்டு வச்சுருவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு தூதுவின் வெளிப்பாடு. மற்றபடி வந்து இப்போ வேணாம்ப்பா 6 மாதத்துக்கு பின்னால் வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுக்கு இன்னைக்கு அதிமுக போயிட்டுருக்கு அப்படிங்கிற தகவல். இதுக்கிடையில் அண்ணாமலை மனசு மாறிட்டார், அன்னை எடப்பாடி அப்படிங்கிற ஒரு சூழல். இதுக்கிடையில் செங்கோட்டையன் கான்செப்ட், மற்றபடி விலகிய ஒரு சூழல், செல்லூர் ராஜு ஜெயக்குமார் ஒரு கோஷ்டி, இது மாதிரி தனித்தனியாக கோஷ்டி இறங்கிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், எப்படி இருந்தாலுமே சரி ஒரே வார்த்தை, சசிகலாவை சேர்க்கவே கூடாது அப்படின்ட்டாரு. ஆனால் அமித்ஷாவுடைய அஜெண்டா என்ன அப்படின்னா ஒரே வார்த்தை, அதிமுக இணைப்பு, கூட்டணி விவகாரம், மற்றபடி எடப்பாடியோட நிலைப்பாடு என்ன, இந்த ஒரு 3 விஷயத்துல இன்னைக்கு அமித்ஷா வந்து ரொம்ப கவனம் செலுத்திட்டு இருக்காரு. அதாவது அதிமுகவை இணைக்கணும் கட்டாயமா, அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அப்படின்னா சசிகலா இணையக்கூடாது, நம்பர் 1 கண்டிஷன் எடப்பாடி விஷயம். அடுத்தது கூட்டணி விவகாரம், கூட்டணி விவகாரம் வைக்கலாம், ஆனால் வந்து சிறுபான்மை ஓட்டு கட்டாயமாக சிதறும். அப்படி ஓட்டு வைக்கக்கூடிய, அப்படி கூட்டணி வைக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்துச்சு அப்படின்னா அண்ணாமலை இருக்கக்கூடாது தமிழக பாஜக தலைவராக அப்படிங்கிற ஒரு அஜெண்டா. மற்றபடி எடப்பாடி நிலைப்பாடு என்ன அப்படின்னா கட்டாயமா அதில் ஒன்றுமே கிடையாது. அன்னைக்கே சொல்லிட்டார் நயினா நாகேந்தர், சும்மா இடி ஐடினா அனுப்ப வேண்டிய அவசியம் கிடையாது, உட்காந்து பேசுனாலும் எடப்பாடி படிஞ்சிருவாரு கூட அன்னைக்கே சொல்லிட்டார் நயினார் நாகேந்தர். இந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. ஆனால் ஒன்று, ஒரு 100க்கு 90% பாஜக கூட்டணி கட்டாயமாக நடக்கும் அப்படிங்கிறதும் ரொம்ப தெளிவாக போயிடுச்சு. ஏன்னா அண்ணாமலை சம்பந்தப்பட்ட வகையில் ஆஃப் ஆகிட்டார். இனிமே வந்து அதிமுக வந்து எந்த வார்த்தையுமே சொல்ல மாட்டார். ஆமாம், அது நிதர்சனமான உண்மை. இல்லை அப்படின்னா அவருடைய பதவி தூக்கப்படும் அப்படிங்கிறதையும் அமித்ஷா கண்டிஷனாகவே சொல்லிட்டாரு. ஏன்னு கேட்டால் பேசுறதுக்கு இங்கே பாஜகவில் அது மாதிரி ஆள் கிடையாது. அப்படியே அதிமுகவோடு கூட்டணி வைத்தாலுமே கூட எதிர்த்து பேசக்கூடிய அளவுக்கு எதையாவது அடித்து புலம்புறதுக்கு ஆள் கிடையாது. அதுக்கு வந்து அண்ணாமலை வந்து பெட்டருங்கிறது வந்து அமித்ஷா வந்து இன்னைக்கு ஸ்ட்ராங்காக அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அதனால தான் வந்து இன்னைக்கு வரைக்கும் அண்ணாமலை வந்து பாஜகவில் தமிழக பாஜக தலைவராக இருந்துகிட்டு இருக்காரு. இல்லாட்டி என்னைக்கு அவர் அமெரிக்கா லண்டனுக்கு சர்வதேச அரசியல் படிக்க போனது தூக்கியிருப்பாங்க. இருந்தாலும் வந்து இந்த சூழல் வந்து நிலையானதாக இருக்காது அப்படிங்கிற தகவல் தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த ஒரு தகவல் நிலையானது, அதாவது அதிமுக பாஜக கூட்டணி கட்டாயமாக நடைபெறும். ஏன்னு கேட்டால் எஸ்பி வேலுமணி அவர் பையன் கல்யாணத்தில் வந்து எல்லாம் சகஜமாக சிரித்து விளையாண்டுருக்காங்க. அண்ணாமலை, வானதி சீனிவாசன், தமிழிசை, மற்றபடி செங்கோட்டையன், எஸ்பி வேலுமணி. ஸோ
ஸோ அத்தனை பேருமே சிரித்து ஜம்முன்னு விளையாண்டுருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் என்ன ஆகுது, கட்டாயமாக கூட்டணி உறுதி அப்படிங்கிறது தெரியுது. அதுக்கெல்லாம் விட இப்போவே போட்டார் அண்ணன் எடப்பாடி அப்படிங்கிறப்ப அது கன்ஃபார்ம் தான், எல்லாம் ஒரு மாற்று கருத்தும் இல்லை. வரக்கூடிய 2026 அந்த சட்டமன்ற தேர்தலில் சிறுபான்மை மக்கள் தான் ஏமாற்றப்பட்டு விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் ரொம்ப மனசு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. எந்த வகையிலும் அதிமுகவை நம்பக்கூடாது, எந்த வகையிலும் சீமானை நம்பிவிட முடியாது இஸ்லாமியர் அப்படிங்கிறது ஒரு ரமலானுடைய ஒரு அன்பளிப்பான பேச்சுவார்த்தையாக நாம் சொல்லிக்கொள்ள துடிக்கின்றோம். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.